Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride on a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. அது ரேவதி மேமோட ஜீனியஸ் தானே. இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு. நான் ரொம்ப வருஷமா அவங்களோட வேலை பண்ணணும்ட்டு ஒரு ஆசையோட தான் இருந்திருக்கேன். அவங்க கிட்டயும் நான் whenever I meet her I've told her that இந்த ப்ராஜெக்ட் வருது பண்றியான்னு கேக்குறச்ச நான் சொன்னேன், நீங்க கேட்கலாம் வேண்டாம், சொன்னீங்கன்னா போதும் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டுறேன்னு சொன்னேன். பிரியாமணி இஸ் a thorough professional and அது மட்டும் இல்லாம ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹம்பிள், very approachable. அதுக்கும் I have to really thank director Vineet Varaprasad. அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து லிஃப்ட். அது ஒரு ஹாரர் ஃபிலிம், OTT அந்த கோவிட் டைம்ல வந்த ஒரு படம். எக்ஸாக்ட்லி. அதையும் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க ஆடியன்ஸ். ஹரிஷ் கல்யாண் has also done a very very interesting role. ரொம்ப ஒரு வேற மாதிரி ஒரு லுக். அமீர் சார் ஓட இந்த இறைவன் வகை பெரியவன் வந்து கொஞ்ச நாளாவே we've been shooting. நடுவுல கொஞ்சம் கேப் எடுத்தோம். We are going back to it. அதுல I'm playing a Muslim woman's role. என்னோட எஜுகேஷன், சிட்டி லைஃப்க்கும் அந்த ஒரு கேரக்டருக்கும் ரொம்பவே ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் டைரக்டர் ஸ்ரீனிவாசனுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு. ஏன்னா அவர் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு பர்சனை எடுத்துட்டு அந்த மாதிரி மாத்துறதுக்கு அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. நான் வந்து அதுக்கு ரெடிமேட் இல்ல. Hi ma'am, nice to meet you. Hi Monisha. Yeah, you are looking so gorgeous today. Thank you. So are you? Thank you. உங்க curly hairக்கு வந்து தனியா ஒரு எப்படி சொல்றது ஃபேன் பேஸ் இருக்கு. And உங்களோட அவுட்ஃபிட்டுக்கு as I said earlier அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. And உங்க வாய்ஸ் வேற லெவல். ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாமா? ஃபயரா பாட்டா? எஸ். Oh god. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அதான் நீங்க திடீர்னு கேட்டுட்டீங்க. பின்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. ஒரு கிறிஸ்மஸ் கேரல். Yeah, sounds good. Yeah, sure. Okay, let me sing Jingle Bells. Is that okay? It's up to you. Yeah. And jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride on a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride on a one-horse open sleigh. Wow. It's just a wow. Nice, nice. So, உங்களை நிறைய டிவிசி ஆட்ஸ்ல நாங்க பாக்குறோம். ரொம்ப அழகா இருக்கு நீங்க பண்ற ஒர்க். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குட் வைஃப் வெப் சீரிஸ்ல வந்து வேற மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க. லைக் எப்படி சொல்றது, இந்த கேரக்டருக்கு வந்து நீங்க ஃபிட் ஆவீங்க அப்படின்றது வந்து எப்படி சூஸ் பண்ணாங்க கரெக்டா? அது ரேவதி மேமோட ஜீனியஸ் தானே. இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு. நான் ரொம்ப வருஷமா அவங்களோட வேலை பண்ணணும்ட்டு ஒரு ஆசையோட தான் இருந்திருக்கேன். அவங்க கிட்டயும் நான் whenever I meet her I've told her that இந்த ப்ராஜெக்ட் வருது பண்றியான்னு கேக்குறச்ச நான் சொன்னேன், நீங்க கேட்கலாம் வேண்டாம், சொன்னீங்கன்னா போதும் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டுறேன்னு சொன்னேன். And then she was wonderful. The character was also very nice. அதே மாதிரி ஸ்வரூபான்னு சொல்லி she was handling the styling for the entire project. So ஸ்வரூபா தான் என்னோட லுக் ஃபுல்லா she put it together. And நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி அந்த லாவண்யான்ற அந்த கேரக்டர், அந்த லாயர் கேரக்டரோட லுக் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஆப்டா இருந்தது. அண்ட் பிரியாமணி மேம்க்கும் உங்களுக்கும் வந்து நாங்க அந்த வெப் சீரிஸோட ஒவ்வொரு எபிசோட் பார்க்கும் போதும் எங்கேயாவது முட்டிப்பாங்களா அப்படின்ற மாதிரியே நமக்கு போச்சு. அண்ட் how was that experience working with Priyamani ma'am and Ari sir? Oh, Priyamani is a thorough professional and அது மட்டும் இல்லாம ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹம்பிள், very approachable. In fact நான் இந்த விஷயம் அவங்க கிட்டயும் நான் சொன்னேன். I said you've achieved so much in your career and இருந்தாலும் you're so simple and grounded. That's lovely அப்படின்னு சொல்லிருந்தேன். Nice. Yeah. And you are working with Harish Kalyan, right? So அந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்திருக்கு, அதுல உங்களோட ரோல் என்ன அப்படின்றது மாதிரி சொல்ல முடியுமா? அந்த ரோல் நான் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்ட்டு நான் அந்த இடத்துல போல. பட் அதுக்கும் ஐ ஹாவ் டு ரியலி தேங்க் டைரக்டர் வினீத் வரப்பிரசாத். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து லிஃப்ட். அது ஒரு ஹாரர் ஃபிலிம், OTT அந்த கோவிட் டைம்ல வந்த ஒரு படம். எக்ஸாக்ட்லி. அதையும் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க ஆடியன்ஸ். அவரோட அடுத்த ஃபிலிம் இது. அண்ட் ஹரிஷ் கல்யாண் has also done a very very interesting role. ரொம்ப ஒரு வேற மாதிரி ஒரு லுக். சோ அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கு. அந்த ஜானராவது நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, இல்ல அதுவும் சஸ்பென்ஸ் தானே எங்களுக்கு? இல்ல இட் இஸ் டிராமா அண்ட் சோஷியல் drama and
ஓகே, சோ மூவி எப்ப வரப்போகுது மேம்? இது மோஸ்ட்லி ஐ திங்க் அவங்க வந்து ஒரு February 2026ல ரிலீஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, அந்த ரோல் நீங்க வந்து சொல்லல. அட்லீஸ்ட் உங்களோட இன்னொரு அப்கமிங் ப்ராஜெக்டா இருக்கக்கூடிய இறைவன் மிகப்பெரியவன், ஆமா, டைரக்டர் அமீர் சாரோட ப்ராஜெக்ட், அதுல என்ன ரோல், அதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சோ அமீர் சார் ஓட இந்த இறைவன் மிகப்பெரியவன் வந்து கொஞ்ச நாளாவே வி பின் ஷூட்டிங். நடுவுல கொஞ்சம் கேப் எடுத்தோம். We are going back to it. அதுல I'm playing a Muslim woman's role. மதுரை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு கம்யூனிட்டில ஒரு முஸ்லிம் லேடி. அது ஒரு மாதிரி ஸ்லம் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரின்னு சொல்லிருந்தேன். இல்ல அது வந்து இல்ல, தட் இஸ் ஆக்சுவலி இன்னொரு படம் நான் பண்றேன். அது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். டைரக்டர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். அதுல வந்து we are talking about a slum community. அவங்களோட ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துன்னு இல்ல, ஒரு பர்பஸா பண்ண ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் அண்ட் அவங்களோட லைஃப் எவ்வளவு எல்லாம் பாதிக்கப்பட்டது, அத பத்தி. based on a real incident? ஆமா, it is based on a real incident. Okay. சோ இப்போ அந்த ஸ்லம் கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்டோரிஸ் அப்படின்னா, இப்ப நார்மலா இப்போ ஒரு சிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா அதை அடாப்ட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு இன்னும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா? இல்ல பண்ணிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஆக்சுவலி. ஓ நைஸ். சோ இப்ப அந்த மாதிரி ரோல் அப்படின்னா அது உங்களுக்கு குவைட் சேலஞ்சிங்கா இருக்கும் இல்லையா? அதை அடாப்ட் பண்ணிட்டு அந்த ஸ்லாங்லாம் கூட நீங்க வந்து பண்ணணும், பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட் எல்லாமே கேரி பண்ணணும். அதுக்கெல்லாம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணிருந்தீங்களா? சோ இல்ல மோனிஷா, நீங்க சொன்ன மாதிரி என்னோட எஜுகேஷன், சிட்டி லைஃப்க்கும் அந்த ஒரு கேரக்டருக்கும் ரொம்பவே ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் டைரக்டர் ஸ்ரீனிவாசனுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு. ஏன்னா அவர் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு பர்சனை எடுத்துட்டு அந்த மாதிரி மாத்துறதுக்கு அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. நான் வந்து அதுக்கு ரெடிமேட் இல்ல. பட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி கீன். ஏன்னா ஒரு ஆக்டர்னால, ஆஸ் அன் ஆக்டர், எனக்கு வந்து நான் வந்து என்னையே மாதிரி பண்ணிட்டே இருந்தேன்னா அது வந்து பெரிய போர் இல்ல, எனக்கே போர் அடிக்கும். அண்ட் ஆக்டிங் இஸ் அ கிரேட் கிஃப்ட் பிகாஸ் யூ கேன் ட்ரை அவுட் சோ மெனி லுக்ஸ் அண்ட் சோ மெனி கேரக்டர்ஸ். ஸோ நான் வந்து சொன்னேன், இல்ல நான் கண்டிப்பா ஐ புட் இன் தி எஃபோர்ட்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் லாங்குவேஜ் கிளாஸஸ் எல்லாம் போனோம். நிஜமான ஸ்லம்ல இருந்து ஆளுங்க வந்து நம்மளோட கொஞ்சம் இருந்தாங்க, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி அது வந்து அப்படியே கேட்டு இல்ல பேசி ஃபர்ஸ்ட் செகண்ட் டேக்கும் ஒரு 5வது நாளுக்கும் ரொம்பவே ஒரு வித்தியாசம் இருந்தது. அவங்களே வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? அதுக்கு மேல என்ன ஜோக்குனா, ஒரு நாள் நான் வீட்டுல வேலை பண்றவங்க கிட்ட நான் காத்தால ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். அந்தாண்ட இருக்குன்னு என்னமோ சொன்னா அவங்க வந்து என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஓகே, அதுதான் நம்ம